வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிக் 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 எபிசோடு 8. இதில் வந்து கீழே உங்களுக்கு போகும் யார் யார் என்ன கேட்டகரிங்க. நான் கீழே வந்து ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் யார் யாருக்கு என்ன கேட்டகரின்னு. இதில் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வந்திருக்காங்க, யாரோட போட்டி போடுறாங்க, இதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவினாஷ் தான் போட்டிட்டார். அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து திவ்யாவை எடுத்தாங்க. திவ்யா வந்து என்ன கேட்டகரி சூஸ் பண்ணாங்கன்னா, ஒற்றை கையில் பயன்படுத்தும் பொருட்கள் என்னென்னு. இந்த பேட்டில் வந்து நல்லாவே ஃபன் என்டர்டைன்மெண்ட்டு நல்லா டப்புன்னு ஆன்சர் பண்ணிட்டே வந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் காமனாக வந்த பீப்புளில் இவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் விளையாண்டாங்க. தீபக் வந்து என்ன கேட்டகரிக்கு விளையாண்டாங்கன்னா, இது உமாசக்தியும் அவங்களோட போட்டி போட்டாங்க. அவங்க வந்து என்ன கேட்டகரிக்கு விளையாண்டாங்கன்னா, தமிழ் படங்களின் இயக்குநர்கள். இதில் வந்து சூப்பராக அழகாக ஹேண்டில் பண்ணி தீபக் வந்து வின் பண்ணிட்டாரு. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி விளையாண்டாங்க. வெற்றி வந்து யார் கூட போட்டி போட்டாங்க, உலகளவில் கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு யாருன்னா இவர் குரு பிரசாத்னு சொல்லிட்டு அவர் கூட போட்டி போட்டாங்க. அவர் சூப்பராக நல்லா விளையாண்டு பிரபலமான கிரிக்கெட்டர் யார் இருந்தால் விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படி இப்படின்னு டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க ரெண்டு பேரும். அது சூப்பராக போச்சு. இதுலேயும் வின் பண்ணிட்டார். வெற்றி தான் வின் பண்ணார். பப்ளிக் காமனாக வந்த பீப்புள்ஸ் வந்து தோத்துட்டாங்க. அடுத்து நாலாவதாக வந்து நவீன் அவர் விளையாண்டார். அவர் வந்து என்னென்ன இதுக்கு விளையாண்டாருன்னா, ரோஷன் அவர் கூட போட்டி போட்டார். அவர் வந்து நயன்தாரா திரைப்படங்களில் விளையாண்டார். இந்த பேட்டில் நயன்தாரா திரைப்படங்களில் அவர் அதிகமாக சொல்லவே இல்லை. அதனால வந்து ரோஷன் தான் வின் பண்ணார். இந்த போட்டி வந்து காமனாக நடந்துச்சு. எப்படின்னா, காமன் பீப்புள் 2 பேர் ஜெயிச்சிட்டாங்க. விஜய் ஹீரோஸில் வந்த 4 பேரில் 2 பேர் ஜெயிச்சிட்டாங்க. அப்படிங்களா? எந்த சாமி? அடுத்து ரெண்டாவது ரவுண்டு 20,000 ரூபாய்க்கான ரவுண்டு. இதில் 2 பேர் டீம் பண்ணிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நவீனும் வெற்றியும் ஒரு இது ஆகிட்டாங்க. தீபக்கும் அவர் இன்னொருத்தர் வந்தாங்க. அவங்களும் எல்லாம் ஒட்டுக்காயிட்டாங்க. சக்தி சந்திரகலாவுக்கு தான் போட்டி போட்டாங்க ஃபஸ்ட்டு. மருத்துவ உபகரணங்களும் இவங்க வந்து தையல் பொருட்களும். அதில் வந்து பேட்டில் வின் பண்ணதில் நம்ம விஜய் ஹீரோஸ் தான் வின் பண்ணாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பேட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா காருண்யா, சுப்ரியான்னு சொல்லிட்டு 2 பேர் இது பண்ணாங்க. அவங்க எதுக்குன்னா தையல் பொருட்களுக்கும் ப்ளஸ் வந்து வீட்டில் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கும் 2க்குமே யூஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து நம்ம விஜய் இதில் தான் வின் பண்ணாங்க. இதில் பார்த்தா இதில் ரெண்டாவது ரவுண்டு அருமையாகவும் போச்சு. ஃபன் ஃபேக்டாகவும் 2 பேரும் டீம் சேர்ந்து சூப்பராகவும் விளையாண்டாங்க. சூப்பராகவும் போச்சு. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் சாமி. ஊரெல்லாம் இந்த மாதிரி நிறையா சாமி இருக்கு. அடுத்து மூணாவது ரவுண்டு வந்து 30,000 ரூபாய்க்கான ரவுண்டு. இதில் வந்து யார் டைம் சேவ், இப்போ 2 பேர் வந்தாங்க. தீபக்கும் வெற்றிக்கும் வந்து 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க காமனாக. அதில் டைம் சேவ் பண்ணது யாருன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இது கால்குலேட் எடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் தான் கடைசியாக வந்தார். இது ஃபைனல் டாஸ்க் என்னென்னா, அவங்களும் அந்த எமோஜி வச்சுப்பாங்க. அந்த எமோஜி யார் சேம் எடுத்தாங்களோ அவங்க பேட்டில் போடுறாங்க. இதில் வந்து சுப்ரியாவும் தீபக்கும் பேட்டில் போட்டாங்க. இவங்களுக்கு என்ன டாஸ்க்குன்னா, தேர்ட் ரவுண்டில் பாலா வந்து காமன் பீப்புளுக்கும், கிக்கி ஆங்கர் வந்து இவங்க தீபக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு வரைபடம் வரைவாங்க, படத்தோடது எதுன்னு சொல்லி வரைவாங்க. இந்த படத்தோட கான்செப்டில் வரைகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த படத்து என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஏதோ இதை பற்றி வரைகிறேன்னு சொன்னாங்கன்னா, அந்த கடையை பற்றி வரையணும்னா அது என்ன கடையாக இருக்கணும் அப்படிங்கிறத யோசித்து அதை சொல்லணும். இதில் அழகாக பேட்டியில் சூப்பராக வின் பண்ணது தீபக் தான் வின் பண்ணார். 3 இதுவுமே அழகாக டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டார் அந்த டைமுக்குள்ளே. இது ஃபன் ஃபேக்டர் நல்லாவே சூப்பராகவும் போகுது. இது பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் நல்லா இருக்குது. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.